கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலை வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவை நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷித்தமாக இந்த புதிய வருஷத்திலே ஆண்டுடைய கிருபையினாலே இந்த தவச நாட்களை அனுசரிக்கும்படியாக தேவன் பாராட்டின் நல்ல இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சொதரிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி என்னோடு சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஆமென். அவன் நல்லவன். ஒரு நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். சிலுவை சுமந்தராய் சீசராகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு அவருக்காய் நான் பணி செய்வேன் அனுதினமும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமா? என்னை ரட்சித்த ஆண்டவன், என்னை மீட்டெடுத்த தெய்வம் இயேசுவுக்கு நேராக என் வாழ்வு முழுமையை அர்ப்பணித்து பாடுவோமா? ஆமென். அர்ப்பணிப்போடு பாடுவோம். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே குரலாய் சொல்லுவோம். நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு என்று சொல்லி ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சிலுவையை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த பாடுகளோடு உபத்திரவங்களோடு அந்த ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பையே நாங்கள் தரித்துக் கொண்டு நாங்கள் ஜீவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் அனுகிரகம் செய்வீராக. மகிமைக்கு நேராக எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு தாழ்த்துகிறோம். சிலுவை சுமந்தவராய் ஆண்டவரே இயேசுவினுடைய சீசர்களை போல இந்த 40 நாட்கள் எங்களுக்கு இருக்கட்டும். உபவாசத்தின் நாட்கள், ஜபத்தின் நாட்கள், ஒரு சந்தை நாட்கள், தபசு காலங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே மகிமை நாட்களாய் மாறணும். இந்த 40 நாட்கள் முடிகிறதுக்குள்ள நாங்கள் ஒரு சீசத்துவ அனுபவத்தோடு இயேசுவுக்காக வாழுகிறேன் என்று சொன்னதான ஒரு சீசனுடைய அபிஷேகத்தோடு உபவாசங்களை நாங்கள் நிறைவு செய்வதற்கு அப்பா உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விசேஷித்தமான ஒரு நாட்களுக்குள்ளாக நம்ம தவசு காலங்களுக்குள்ளாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் ஆண்டவர் பாராட்டி நல்ல தருணங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட
அந்த மாதத்திலே எல்லாரும் உபவாசம் இருந்து 40 நாட்கள் 21 நாட்கள் வாரத்தினுடைய கடைசி அந்த 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லி அநேகர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. நிச்சயமா நான் உங்களை வாழ்த்துகிறேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த உபவாசித்து வேதத்துல ஜெபித்த மோசே ஆண்டுடைய மகிமையை கண்டார். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல மோசே பாருங்க ஜெபம் பண்ணாரு, ஆண்டுடைய மகிமையை பார்த்தார். நான் விசுவாசிக்கிறது 40 நாள் முடிகிறதுக்குள்ள நீங்கள் மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த எலியா அந்த நாட்களில சோர்ந்து போய் சூரச்செடியில படுத்திருக்கிறவர் எலியாவை காக கொண்டு ஆண்டு போஷித்தாரே. அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவர் 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் நடந்தார். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருவாரு. தேவ பலத்தோடு நடக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டு உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். நிச்சயம் அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் மகிமையை காண்பீர்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட இந்த மாதம் ஆண்டு சொன்ன லேவியராம புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள். ஆண்டவர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். கடந்த வாரங்களில் மோசே ஆண்டவருடைய மகிமை எப்படி கண்டார்? அதற்கு முன்பாக ஆபிரகாம் கர்த்தருடைய மகிமை எப்படி கண்டார்? ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார், மகிமையை கண்டார். அல்லேலூயா. மோசே தேவ பிரசன்னத்தை அதிகமாய் உணர்ந்தார், தேவ மகிமையை அவர் பெற்றுக்கொண்டாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு ஒரு மனிதரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 54, 55, 56 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். பாருங்க, தேவனுடைய குமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன். இங்கே வாசித்த இந்த வேத பகுதிகளில் ஒரு மனிதனாகிய ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தேவானுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகம் இருந்தது. ஸ்தேவானை ஆவியான வல்லமையினால் நிரப்பினார். அநேக நேரங்களில் ஸ்தேவானுக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் எழும்பின பொழுது கூட ஸ்தேவான் அந்த இடத்திலே அவர்களோடு அவன் பேசும் பொழுது அவனுடைய முகத்தை ஜனங்களை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் என்ன செய்தது, மிகவும் பெருகினது. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஸ்தேவானுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அல்லேலூயா வல்லமையினாலே நிறைந்தவராய் இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 6வது அதிகாரம் நம்ம 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அநேகர் ஸ்தேவானுக்கு புறமா எழும்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அந்த ஆலோசனை சங்கத்துல கூட அந்த ஸ்தேவானுடைய முகம் எப்படிப்பட்டதா இருந்துச்சாங்க, அது பிரகாசமாய் இருந்தது. அவருடைய முகத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா ஸ்தேவான் வல்லமையினாலும் அவர் அபிஷேகத்தினாலும் நிறைந்தவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்த மனுஷன் யாருன்னா இந்த ஸ்தேவான். இப்படி தேவனுக்காக ஊழியம் செய்த இந்த ஸ்தேவான் மேல் அநேக குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த ஸ்தேவான் மேல் மூர்க்கம் அடைந்த அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவனை பார்த்து அவனை தாக்குவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க
இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஆவியில நிரம்புறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனா அநேக நேரங்களில் நமக்கு விரோதமா மனிதர்கள் எழும்பும் பொழுது, நமக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எழும்பும் பொழுது, நம்ம யாரா இருந்தாலும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்முடைய சுயம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், நம்முடைய ஜென்ம சுவாபங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது தன்னை கல்லெறிவதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்குது, பல்ல கடித்து அவனை முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்குது. ஆனால் அந்த நேரத்துல ஸ்தேவான் என்ன பண்ணாரா, பரிசுத்தாவினாலே நிறைந்தார். இன்னைக்கு பரிசுத்தாவியில நிறைவது என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கடினமான காரியம். ஆராதனை இடத்துல உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். நல்ல கையை தட்டுங்க, நல்ல வாயை திறந்து பாடுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, இசைக்கறி கொஞ்சம் டெம்போ கொஞ்சம் வேகமா போகட்டும். இப்படி அநேக காரியங்களை செய்யத்தானே செய்யறாங்க. ஆனா ஜனங்கள் இன்னைக்கு ஆவியில நிரம்பிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஆராதனையில துவக்கத்துல ஒரு தூண்டுதல் தேவைப்படுகிறது. நல்ல கையை தட்டி பாருங்க, நல்ல வேகமா பாடுங்க. ஆனா இன்றைக்கு வாசித்த அந்த வேத பதிகளில் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்டம் அவனை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க, அவன் மேல தாக்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவன் ஆவியில நிறைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தாவினாலே நிறைந்தார். நீங்க அநேக நேரங்கள் நம்முடைய குடும்பத்தில் சில பிரச்சனை வரும் பொழுதோ, சில போராட்டம் வரும் பொழுது நைட் என்ன செய்ய மாட்டோம், பைபிள் கூட வாசிப்பதில்லை, வேத வாசிக்காம என்ன செஞ்சிருவோம், நம்ம அழுதுகிட்டே தூங்கிடுவோம். ஆனா ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு கூட்டம் அவனை தாக்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, அவனை கொலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் அவன் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க, அவனை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நிலைமையிலையும் ஸ்தேவான் என்ன பண்ணாருங்க, பரிசுத்தாவினாலே நிறைந்தார். வசனம் சொல்லுகிறார், பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் இயேசுவானவர் பிதாவின் வலது பாசத்தை நிற்கிறதை அவன் கண்டான். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. பூமியில தான் இருக்கிறாரு, தன்னை சுற்றி ஒரு பெரிய திரள் கூட்டம் நிற்கிறது, அவர்கள் பல்லை கடித்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தேவானோ தனக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷனை அவர் பார்க்கவே இல்லை. அவர் எதை அண்ணார்ந்து பார்த்தாராம், தேவ சமூகத்தில் இருக்கிற ஆண்டவர் அண்ணார்ந்து பார்க்கிறார். ஆவியில நிறைந்து அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு வானம் திறந்தது. அல்லேலூயா. பிதாவின் சிங்காசனத்துக்கு அருகாமையில ஆட்டுக்குட்டியானவர் எழுந்து நிற்கிறார். தேவகுமாரன் இயேசு எழுந்து நிற்கிறதை அவருடைய கண்கள் கண்டது. அது சொப்பனத்துல இல்ல, ஒரு தரிசனத்துல இல்ல. பிரியமானவர்களே, ஒரு பெரிய சுற்றிலும் ஒரு பெரிய நெருக்கம், ஒரு பெரிய பாடு, ஒரு பெரிய உபத்திரவங்கள், ஒரு பெரிய கேலி கூத்து நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலே ஸ்தேவான் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக அண்ணார்ந்து பார்க்கும் பொழுதே அந்த சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவையும் அவருக்கு அருகிலே இருக்கிறதானே தேவகுமாரனையும் அந்த ஸ்தேவான் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாடுகள்டா, உபத்திரவம்டா, வேதனைடா, விளைவீனம்டா, ஆனா அந்த பாடுகளில கூட ஸ்தேவான் தேவ மகிமையை கண்டார். அல்லேலூயா. பாடுகளில் ஒரு தேவ மகிமையை கண்டார். பெரிய மாணவர்களே, ஸ்தேவானை போல நமக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. நடந்தது என்ன தெரியுமா, எல்லாரும் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு அவன் மேல் பாய்ந்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, 58வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே பாருங்க, சவுல் எனப்பட்ட ஒரு மனிதனுடைய பாதத்திலே வைக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, அவன் மேல் கல்லெறி அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி சவுல் பவுலா மாறினார். பாருங்க, அந்த சவுளுடைய கைகளில் அவருடைய வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள். இப்பொழுது இவன் மேல் கல்லெறி அவர்கள் ஆயத்தமாகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது பிதாவினிடத்துல, பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை எப்படி ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போல அப்போஸ்தலனாகிய இந்த ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய பாடு, ஒரு பெரிய நெருக்கம். தேவன் தந்த ஆவியை, தேவன் தந்த தீபத்தை அவர் கர்த்தருடைய கைகளில் அவர் கொடுக்கிறார். அவர்கள் மேல் அவன் மேல் அநேகர் கல்லறிந்தார்கள், இவனோ முழங்கால் படியிட்டான். அல்லேலூயா. ஆண்டவரே, இவருடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். இயேசுவை போல பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு எப்படி பிதாவினிடத்தில் பரிந்து பேசினாரோ, அதே போல மரிக்கிற தருணத்தில் கூட இயேசுவை போல இயேசுடைய சாயலை தரித்தவராய் அந்த ஸ்தேவான் வாழ்ந்து காமித்தார். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவரே,
இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த பாடுகளுக்கு முன்பாக, நெருக்கத்துக்கு முன்பாக, நிந்தைக்கு முன்பாக, மரிக்க போகிற அந்த சூழ்நிலையில தெரிந்து தவறு செய்து கொண்டிருக்கிற, தெரிந்து குற்றச்சாட்டின அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்துல அவர் பரிந்து பேசினார். ஹல்லேலூயா. பரிந்து பேசி அவர் சத்தமிட்டு சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஸ்தேவானுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? ஸ்தேவானுக்குள்ள இருக்கிற சகிப்புத்தன்மை இருக்குதா? ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவை போல தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்துக் கொண்டார். இயேசுடைய சீடர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? இயேசுவை போலதான் இருக்கணும். பாடல் நம்ம பாடினோமே, சீசன் என்பவன் குருவை போலவே. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம பாடுகளோடு உபத்திரவங்களோடு வாழ்றோம். நம்ம எத்தனை பேர் பாடுகளை சுமக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுகபோகமான வாழ்க்கை இல்லை. ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, நிந்தைகள் நிறைந்த வாழ்க்கை, அவமானங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கையில ஒருவன் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுவான் என்றால், ஒருவன் கர்த்தரை பிடித்துக் கொள்வான் என்று சொன்னால், அவனுக்கு கர்த்தர் பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதனைகள் அனுபவிக்கிறீங்களா? ஸ்தேவானை போல பொய் குற்றச்சாட்டு உங்களுக்கு சொல்றாங்களா? உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்களை அவமானப்படுத்துறாங்களா? வார்த்தைகளினாலே கல்லெறிகிறாங்களா? ஒரு கூட்டம் உங்களை சுற்றி வேதனைப்படுத்துதா? ஒரு கூட்டம் சுற்றி நீங்க என்ன நடக்குன்னு சொல்லி வேடிக்கை பார்க்கறாங்களா? அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஸ்தேவான் மகிமையை கண்டார். நீங்க பாடுகள் அனுபவிக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. உங்க கண்கள் அந்த மகிமையை பார்க்கும், உங்க காதுகள் அந்த மகிமையை கேட்க போகிறது. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த மகிமையை நான் பார்க்கணும்ப்பா, ஸ்தேவானை போல நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறோம்? அல்லேலூயா. நன்றி அப்பா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் ஆண்டவரே அப்பா, ஸ்தேவானப்பா இயேசுவை போல தான் வாழ்ந்த நாட்கள்ல தன்னை சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. அவன் ஆவியில நிறைந்தான், விசுவாசத்தில் நிறைந்தான், தேவ மகிமையினால நிறைந்தான். பாடுகள் வந்த பொழுது கூட, உபத்திரவங்கள் வந்த பொழுது கூட, அவனை கல்லெறிந்து கொல்ல சூழ்நிலை வந்த பொழுது கூட, அவன் அந்த நெருக்கத்துல, அந்த உபத்திரவத்துல, ஜனங்கள் கோபத்தோடு பல்லை கடித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கூட மகிமையை பார்த்தாரு. எங்களை சுற்றி அநேக உபத்திரவம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். நாங்கள் ஸ்தேவானை போல எந்த நிலையிலையும் நாங்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து மகிமையை பார்க்கிற ஜனங்களாய், கிருபையை பார்க்கிற ஜனங்களாய், தேவ சாயலை தரித்துக் கொள்ளுகிற ஜனங்களாய் மாற்றுவீராக. பாடுகளில் ஒரு மகிமை இருக்கிறது, பாடுகளில் ஒரு மேன்மை இருக்கிறது, பாடுகளில் பரலோக சந்தோஷம் இருக்கிறது. அதை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உபவாசத்தின் நாட்களில் நாங்கள் ஸ்தேவானை போல மாற, கிறிஸ்துவை போல மாற, அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வாழ்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காய் பக்தி வைராக்கியமாக வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே என்று சொல்லி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவர்களாய் வாழ கர்த்தருடைய ஆவியான அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.